Would you turn to Colossians chapter 4 verse 12 and 13? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12 13ஆம் வசனத்திற்கு தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Colossians 4 12 and 13. கொலோசியர் 4 12 13. Epaphras, who is one of you, a servant of Christ, saluted you, always laboring fervently for you in prayers, that he may stand perfect and complete in the will of God. For I bear him record that he hath a great zeal for you, and them that are in Laodicea, and them in Hierapolis. எப்பாப்பிராவும் உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகின்றான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகின்றான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயாருக்காகவும் எரப்போலியாருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். May the Lord bless his verses. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Want to speak to you today, Epaphras, the zealous worker of the Lord. கர்த்தருடைய உற்சாகமான ஊழியக்காரனாகிய எப்பாப்பிராவை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். And Paul says in 13th verse, I bear him record that he hath a great zeal for you. 13வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். He appreciated the ministry, the life of Epaphras. எப்பாப்பிராத்துவினுடைய வாழ்க்கையை பவுல் இங்கே பாராட்டி எழுதுகின்றார். The meaning of the name Epaphras is lovely or attractive. எப்பாப்பிரா என்றாலே அதற்கு பொருள் இனிமையானவன், அழகானவன், கவரக்கூடியவன். An identical name occurs in the scripture, Epaphroditus. எப்பாப்பிராதீத்து என்று இவனுடைய பெயர் மற்ற இடங்களில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Some scholars of the world think that they too are one, for Epaphras is only a contraction of the name. எப்பாப்பிராதீத்துவும் எப்பாப்பிரா என்று எழுதப்பட்டவனும் ஒரே நபர் என்று வேதாகம பண்டிதர்கள் கருத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால், எப்பாப்பிரா என்பது முழு பெயரை சுருக்கமாக அன்புடன் அழைப்பது. But many scholars do not agree that. ஆனால் சில வேதாகம பண்டிதர்கள் அப்படிப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. And Epaphroditus name occurs in Philippians. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே எப்பாப்பிராத்து என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. So in my opinion, they are not the same, but they are two different Bible characters. என்னுடைய கருத்துப்படி அவர்கள் இருவரும் ஒருவர் அல்ல, அவர்கள் இரு தனித்தனியான ஊழியர்கள். This man Epaphroditus was born in Colossae, and it is said that he is a founder of the church. எப்பாப்பிராத்து கொலோசேயை சேர்ந்தவன், அங்கே பிறந்தவன், அந்த பட்டணத்திலே திருச்சபையை ஸ்தாபித்தவன் என்று சொல்லப்படுகிறது. And it seems that he was a representative of Apostle Paul and did the work there, and Paul didn't go straight to the place and spoke the gospel. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரதிநிதியாக அந்த பட்டணத்துக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை அவன் செய்தவன் என்றும், பவுல் நேரடியாக கொலோசே பட்டணத்துக்கு சென்று ஊழியம் செய்ததில்லை என்றும் சொல்லப்படுகிறது. I just this verse 12 into 5 divisions. இந்த 12வது வசனத்தை 5 பகுதிகளாக நான் பிரிக்கின்றேன். Listen, கவனியுங்கள். I am not going to repeat or run through. நான் ஒன்று திரும்ப சொல்ல போவதில்லை, விரைவாய் சொல்லி முடிக்க இருக்கின்றேன். Epaphras, who is one of you. உங்களில் ஒருவனாக இருக்கின்ற எப்பாப்பிரா. That speaks of his association. அது அவன் யாரோடு சேர்ந்தவன் என்பதை காட்டுகின்றது. Number 2, இரண்டாவது, a servant of Christ. கிறிஸ்துவின் ஊழியக்காரன்.
It is his qualification. அது அவனுடைய 3. மூன்றாவது, Salute you. உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். That is his salutation. அது அவனுடைய வாழ்த்துதலை காட்டுகிறது. 4. நான்காவது, Fervently laboring and fervently for you in prayers. இவன் உங்களுக்காகவும் லவோதிகாவில் இருக்கிற மற்றவர்களுக்காகவும் அவன் ஜெபங்களில் போராடுகிறான் எப்பொழுதும். His intercession it is. அவனுடைய பரிந்து பேசுதலை பார்க்கின்றோம். And finally, இறுதியாக, that ye may stand perfect and complete in the will of God. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று. That is his determination. அது அவனுடைய உறுதி. English knowing people follow this. ஆங்கிலம் அறிந்தவர்கள் கவனியுங்கள். His association, அவன் யாரோடு சேர்ந்திருக்கிறான் என்பது, his qualification, அவனுடைய தகுதி, his salutation, அவனுடைய வாழ்த்துதல், his intercession, அவனுடைய பரிந்து பேசும் ஜெபம், and his determination. அவனுடைய உறுதி. Now, I feel that these 5 aspects of this man of God are very, very essential for every worker, every pastor. இந்த தேவ ஊழியருடைய 5 குணாதிசயங்களும் ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒவ்வொரு போதகருக்கும் மிக மிக முக்கியம் என்று நான் உணர்கிறேன். I think since he is the founder of the church and concerned with them, you see here the pastoral care given. ஒரு சபையை ஸ்தாபித்து அந்த சபையை பராமரித்தபடியினால் அவனுக்குள் ஒரு பொருளுடைய இதயம், பராமரிப்பின் இதயம் இருப்பதை காண முடிகிறது. I am not talking here about an evangelist, but the one who founded the church and also having care for that. ஒரு சுவிசேஷகனை முன்மாதிரியாக வைத்து நான் உங்களோடு பேசவில்லை. ஒரு திருச்சபையை ஸ்தாபித்த திருச்சபையின் போதகருடைய வாழ்க்கையை முன்வைத்து பேசுகிறேன். Now, as I was looking to this carefully, his name corresponded with his life and character ministry. அவருடைய பெயரை பார்க்கும் பொழுது அவருடைய பெயருக்கு ஏற்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததை என்னால் காண முடிகிறது. Surely he was a lovely man, attractive person, in character, drawing people to him. நிச்சயமாகவே அழகானவன், இனிமையானவன், மற்றவர்களை இயேசுவுக்கென்று கவர்ச்சிக்க கூடியவன். The first thought is, முதலாவது குறிப்பு, I call it his association. நான் அவனுடைய தோழமை இல்லாவிட்டால் யாரோடு இணைந்திருக்கிறான் என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். The reason is, காரணம் என்ன? Epaphras, who is one of you. உங்களை சேர்ந்தவன் எப்பாப்பிரா. Do you see the sentence attached to his name? இங்கே எப்பாப்பிரா என்ற பெயரோடு இணைக்கப்படுகின்ற அடைமொழியை பாருங்கள். He is not one who is far away, inaccessible, unapproachable, standing aloof somewhere. அவன் தூரத்தில் இருந்து கொண்டு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் மற்றவர்களை விட்டு விலகி இருக்கிறவன் அல்ல. Some pastors, workers make themselves too much aloof that the believers cannot go near them. சில ஊழியர்கள், போதகர்கள் தங்களை மிக தனிமையாக வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய திருச்சபையின் விசுவாசிகள் அவர்களை சந்திப்பது என்றாலே மிகப்பெரிய கஷ்டம். Their look and their talk is such that don't come near me. அவருடைய பார்வையே நான் பெரிய பரிசுத்தவன், நீல சாதாரண ஆள் கிட்ட வராதே என்பது போன்ற பார்வை. The believers are afraid to speak to him, to come and to even get prayed. ஐயாவை பார்ப்பதென்றால் கடினம் என்று போதகர் கிளைச்சபை போதகரை பார்ப்பதே கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். But I think that's a wrong statement about a servant of God. ஆனால் ஒரு தேவ ஊழியர் அப்படி தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள கூடாது. Of course there is a separation from believers to servants of God. நிச்சயமாகவே விசுவாசிகள் என்ற நிலைக்கும் ஊழியர்கள் என்ற நிலைக்கும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வித்தியாசம் உண்டு. There is a separation from believers to servants of God. விசுவாசிகள் என்ற நிலையிலிருந்து ஊழியர்கள் நிலைக்கு ஒரு வித்தியாசம், பிரித்தெடுத்தல் உண்டு. And from servants of God to the pastor also.
அநேக தேவ ஊழியர்கள் இருந்தாலும் ஒரு போதகர் மற்ற ஊழியர்களை காட்டிலும் தன்னை பிரித்தெடுத்த நிலையில் வாழ வேண்டும். It should be. நிச்சயமாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவசியமே. But at the same time, I feel that regarding us, it should be the opinion of the people. He is one of us, one among us. ஆனால் நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? அவர் நம்மில் ஒருவர் என்று சொல்ல வேண்டும். Our pastor, நம்முடைய போதகர், our father, நம்முடைய தகப்பன். oh, I can go to him. அவரிடத்தில் நான் போகலாம். He can talk to me. அவர் என்னோடு பேசுவார். He will talk to I can talk to him. நான் அவரோடு பேசலாம், அவர் என்னோடு பேசுவார். That kind of association is highly essential for the growth of a church. ஒரு ஸ்தல சபையினுடைய வளர்ச்சிக்கு சபையினுடைய போதகருக்கும் சபை மக்களுக்கும் இடையிலே இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இருப்பது மிக அவசியம். Listen. கவனியுங்கள். This association speaks of that man's concern for the church. At the same time, it speaks of the caution also. இந்த உறவு திருச்சபைக்கென்று அவன் கொண்டிருக்கக்கூடிய கரிசனையையும் அதே நேரத்தில் திருச்சபைக்கு அவன் கொடுக்க விரும்புகின்ற எச்சரிப்பையும் காட்டுகிறது. Carefully listen, don't allow your mind to distract. கவனமாய் கேளுங்கள், மனம் இந்த வளாகத்தை விட்டு வெளியே போக விடாதிருங்கள். A concern is important. கரிசனை மிக முக்கியம். When you look to the life of Peter at the time nearing the crucifixion of Jesus, இயேசுவை சிலுவையில் அறைகின்ற காலகட்டத்திற்கு அருகிலே பேதுருவினுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தீர்கள் என்றால், all the disciples fled from him. எல்லா சீஷர்களும் இயேசுவை விட்டு ஓடி போய் விட்டார்கள். Bible says. வேதம் அதை சொல்லுகிறது. But there is one man, Peter. ஆனால் ஒருவன் பேதுரு அங்கே இருந்தான். He was following Jesus afar off. கொஞ்சம் தூரத்திலே நின்று இயேசுவை பின்தொடர்ந்தான். And then Bible says he sat along with other soldiers to warm himself. அங்கிருந்த மற்ற சேவர்களோடு உட்கார்ந்து பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பிலே இவனும் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். Bible says, வேதம் சொல்லுகிறது, to see the end of it. இது எப்படி முடியுமோ என்று பார்க்கும்படியாக உட்கார்ந்திருந்தான். Do you understand me? நான் சொல்வது புரிகிறதா? Although he denied Jesus, இயேசுவை அவன் மறுதலித்தது உண்மைதான் என்றாலும், although we immediately rashly judge Peter who denied Jesus, பேதுருவா மறுதலித்தவன் என்று நாம் அவன் மீது கோபமாக தீர்ப்பு சொன்னாலும், ungrateful to Jesus, நன்றி கெட்ட பேதுரு என்று நாம் பேசினாலும், but in my opinion, என்னுடைய கருத்துப்படி, in the heart of heart, Peter was actually had a concern for Jesus. உள்ளத்தின் ஆழத்திலே இயேசுவின் மீது பேதுரு கரிசனை கொண்டிருந்தான். So otherwise he could have also fled away with others. இல்லாவிட்டால் மற்றவர்கள் ஓடின பொழுது அவனும் ஓடி இருக்கலாம். But he wanted to see the end, means having a burden, having a sorrow in heart. முடிவு என்ன ஆகுமோ என்று அவன் காத்திருந்தான். அது எதை காட்டுகிறது? ஐயோ இயேசுவுக்கு இப்படி நடக்கிறதே என்ற கரிசனையும் துக்கத்தையும் கொண்டிருந்தான். And one lady or some other few persons came to him and said, thou art also one among them. He is also one among them. அங்கிருந்தவர்களிலே ஒரு பெண்ணும் சொன்னால், நீயும் கூட அவர்களில் ஒருவன் அல்லவா என்றார்கள். Do you see here? கவனியுங்கள். You see the remark past. சொல்லப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள். He is one among them. அவர்களில் இவனும் ஒருவன். It is not said about all other disciples. மற்றவர்களை குறித்து அப்படி சொல்லவில்லை. But only about Peter, one among them. பேதுருவை குறித்து அவர்களில் இவனும் ஒருவன் என்று சொல்லப்பட்டது. Why was it said so? ஏன் அப்படி சொல்லப்பட்டது? He had so much of concern for Jesus. இயேசுவை குறித்து அவன் கரிசனை உடையவன். Epaphras also. எப்பாப்பிராவும் கூட. His association with the church is such that he had concern for the believers. திருச்சபையோடு அவனுக்கு இருந்த உறவு அவனுடைய கரிசனையை காட்டியது. So you must always share, with them their burdens and advise them, exchange your views also. நீங்கள் மற்றவர்களோடு நேரம் எடுத்து செலவு செய்து அவர்கள் பாரங்களை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபிக்க வேண்டும். Now,
கவனியுங்கள். His association also points out a caution. அவனுடைய உறவு ஒரு எச்சரிப்பையும் காட்டுகிறது. How is it? அது எப்படி? As you read the first chapter of Acts, அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். in the close of the chapter, அந்த அதிகாரத்தின் முடிவிலே Peter stood up and talked to the people there, 120 probably. பேதுரு அங்கே எழுந்து நின்று அங்கிருந்தவர்களோடு பேசுகிறார். 120 பேர் இருந்திருக்கலாம். First chapter I'm dealing. 120 பேர் முதலாம் அதிகாரத்திலே பேதுரு எழுந்து பேசுகிறார். And when he was talking, you will find that about Judas Iscariot, who was one among us. நம்மில் ஒருவனாக எண்ணப்பட்ட யூதாஸ் காரியத்து. See, you must know that here, one among us, numbered one among us, as an apostle, was really a bad character betraying Jesus. யூதாஸ் காரியத் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அவன் அநீதத்தின் கூலியினால் ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதித்து நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவனுடைய கெட்ட குணத்தினால் அழிந்து போனான். When we are one among the believers, there is a possibility we are trapped by the love of money and also wrong association. விசுவாசிகளில் ஒருவர் என்ற நிலையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் பண ஆசையினால் கவரப்பட்டு தவறான உறவினால் இழுக்கப்பட்டு விழுந்து போக வாய்ப்பு உண்டு. So our position is a very responsible position. நம்முடைய பொறுப்பு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. Am I first of all associating myself with the believers is a question. முதலாவது கேள்வி, விசுவாசிகளிலே நான் ஒருவன் என்று எண்ணப்படக்கூடிய அளவுக்கு என்னால் உறவு இருக்கின்றதா? Or nobody can see me. இல்லாவிட்டால் மிகுந்த பரிசுத்தவன், எந்த மனிதர்களும் என்னை பார்க்க முடியாது எளிதில் என்று தனிமையா இருக்கிறீர்களா? If so, you will surely have a concern for them, love them, share with them, encourage them, strengthen them. You will not leave them. விசுவாசிகளில் ஒருவர் என்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவர்களோடு நேரம் செலவு செய்வீர்கள், அவர்கள் சொல்லுவதை கேட்பீர்கள், ஆலோசனை கொடுப்பீர்கள், ஜெபிப்பீர்கள், அவர்களை உற்சாகப்படுத்தி வளர்த்து விடுவீர்கள். At the same time, you will keep yourself cautious that you are not contaminated. விசுவாசிகளோடு நீங்கள் நேரம் செலவு செய்து ஊழியம் செய்கிறபடியினால் அவர்களோடு இணைந்து விசுவாசிகளுடைய ஆசைகளைப் போல உங்கள் உள்ளத்திலும் ஆசைகளை வளரவிட்டு விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Number 2, quickly run through. இரண்டாவதாக, Second is his qualification. இரண்டாவது அவனுடைய தகுதி. Note here, Epaphras, a servant of Christ. இங்கே கவனியுங்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய எப்பாப்பிரா. Do you see the introduction about கவனியுங்கள், அவருடைய பெயருக்கு எப்படிப்பட்ட அடைமொழி கொடுக்கப்படுகிறது? Epaphras, the doctor and the reverend great bishop here, was not the sentence used. இங்கே பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர் பேராயர் எப்பாப்பிரா என்றோ டாக்டர் ரெவரண்ட் எப்பாப்பிரா என்றோ அழைக்கப்படவில்லை. It is a servant of Christ. கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய எப்பாப்பிரா. A qualification for a servant of God is that he should be humble servant. ஒரு ஊழியக்காரனுடைய அடிப்படை தகுதி என்ன? அவன் ஒரு தாழ்மையான மனதுடையவனாய் இருக்க வேண்டும். We know the context where Jesus said, இயேசுவை குறித்த ஒரு சரித்திர பின்னணி நமக்கு தெரியும். for the Son of Man has come not to be ministered but to minister. மனுஷகுமாரன் மற்றவர்கள் தனக்கு ஊழியத்தை செய்யும்படியாக ஊழியம் கொள்ளும்படியாய் வராமல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தார். There he used, அங்கே அவர் ஒரு வார்த்தை if பயன்படுத்துகிறார். any man wants to be the chief, he should be a servant. எவன் தலைவனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் முதலாவது ஊழியனாய் வேலைக்காரனாய் இருக்கட்டும். Supposing I ask you a question, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று வைத்துக் how கொள்வோம். many of you want to be the chief? எத்தனை பேருக்கு தலைமை போதகராய் இருக்க ஆசை? தலைமை போதகரா இல்லாட்டி கூட பரவாயில்ல, the higher level, the chief man, chief person. மிகுந்த தலைவர், நான் தான் தலைவர், நான் தான் பிரசிடென்ட் என்று இருக்க விரும்புகிற எத்தனை பேர்?
Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், if any man should be the chief, English Bible says chief, he should be a servant of all. உங்களில் ஒருவன் தலைவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் முதலாவது வேலைக்காரனாய் இருக்கட்டும். You want to read 1 Corinthians chapter 4, 10 to 13. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரையிலுள்ள வசனங்கள். Paul's humility is described there. அங்கே பவுலுடைய தாழ்மை விவரிக்கப்பட்டிருக்கிறது. He says, we were dust thrown in the world. நாங்கள் தூசிகள், உலகத்திலே உள்ளே இருக்க தகுதியற்றவைகள் என்று குப்பைகளாக, குப்பை தொட்டிகளாய் வெளியிலே தொட்டியில் வீசப்பட்டவர்கள். We were distressed, we were reproached and so on. நிந்திக்கப்பட்டவர்கள், கேவலப்படுத்தப்பட்டவர்கள். Are you willing to be a servant, always having a thought of humility as you minister to your church? மனத்தாழ்மையோடு உங்கள் திருச்சபை மக்களுக்கு ஒரு வேலைக்காரனாய், வேலைக்காரியாய் ஊழியம் செய்ய நீங்கள் ஆயத்தமா? Now, listen. கவனியுங்கள். His qualification was not only to be a humble servant, but an honest servant. தாழ்மையான ஊழியக்காரன் என்பது மட்டும் அவருடைய தகுதி அல்ல, உண்மையான ஊழியக்காரன். If you will turn to first chapter of Colossians, verse 7. கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். I read to you. அதை நாங்கள் படிக்கின்றோம். Epaphras, our dear fellow servant, who is for you a faithful minister of you. Note here, faithful minister of you. எப்பாப்பிரான் உண்மையுள்ள ஊழியக்காரன். Glory to God. தேவனுக்கு மகிமை He was உண்டாவதாக. not only a humble servant, he was an honest servant. அவன் தாழ்மையான ஊழியக்காரன் மட்டுமல்ல, அவன் உண்மையான ஊழியக்காரன். Listen, the கவனியுங்கள். qualification for a servant of God is very important. ஒரு தேவ ஊழியருக்குரிய தகுதி மிக மிக முக்கியம். Not because of education. படிப்பின் நிமித்தமாக அல்ல. It's because of humility in heart, it's because of honesty. உள்ளத்தில் உள்ள தாழ்மை, எல்லா காரியங்களிலும் உண்மை. Faithful servant of Christ shall be exalted. உண்மையுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் உயர்த்தப்படுவார்கள். Paul says, பவுல் சொல்லுகிறார், he made me a minister of the gospel, counting me my faithfulness. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி தேவன் தம்முடைய சுவிசேஷத்திற்கென்று ஊழியக்காரராக மாற்றினார். If you read here 7, 8, 9 so on, you will find how he ministered, actually preaching the gospel. 7, 8, 9 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஊழியம் செய்தார் என்று பார்க்கலாம். First time the Colossian people received the gospel through only Epaphras. எப்பாப்பிராவின் மூலமாகத்தான் முதல் முறையாக கொலோசே பட்டணத்து மக்கள் சுவிசேஷ நற்செய்தியை கேட்டார்கள். He was faithful in his calling, he didn't keep quiet, he wanted to pass on the gospel news. தன்னுடைய அழைப்பிலே உண்மையாய் இருந்தார், அமைதியாக வாய்மூடி இருக்கவில்லை, மற்றவர்களுக்கு அதை அறிவித்தார். Probably I believe when he goes to heaven, the Lord would say, faithful and well done servant. அவர் பரலோகம் செல்லும் பொழுது எப்பாப்பிராவை பார்த்து இயேசு சொல்லுவார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நன்றாய் ஊழியம் செய்தாய் என்று சொல்லுவார். Pastor's wife, போதகரே, போதகருடைய மனைவியே, your qualifications important. உங்களுடைய தகுதி மிக முக்கியம். It's not BD, it's not MD, it's not MTH, anything else. I'm not against them. நீங்கள் MTH படிப்பதல்ல, MD படிப்பதல்ல, பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி படிப்பதல்ல, இந்த படிப்புக்கெல்லாம் நான் எதிரி அல்ல. ஆனால் இந்த படிப்பு மட்டுமே உங்களை தகுதியாக்கி விடாது. That will not exalt you and make you a chief pastor, big pastor. ஒரு படிப்பு மட்டுமே உங்களை ஒரு முக்கியமான தலைவராக உயர்த்தி விடாது. God always looks to the humility in the heart and the honesty. தேவன் எப்பொழுதும் உள்ளத்தில் உள்ள தாழ்மையையும் ஊழியத்தில் உள்ள உண்மையையும் பார்க்கின்றார். A faithful servant. உண்மையுள்ள ஊழியக்காரன். Paul uses the word servant of Christ. Hallelujah. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்ற வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார். ஹalleluya. 3. மூன்றாவது, note here, கவனியுங்கள், saluted you. உங்களை வாழ்த்துகிறான். Saluted you. உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். About Epaphras we could say his salutation. எப்பாப்பிராவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
அவனுடைய வாழ்த்துதலை காண்கின்றோம். We are called to salute, others. மற்றவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Salute not in the sense of the military people or the police. போலீஸ்காரர்கள், மிலிட்டரியில் இருக்கிற ராணுவ வீரர்கள் வேற வழியில கடமை என்று அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிப்பதல்ல. They just left and right and show their hands like this, salute. அவர்கள் அட்டென்ஷன் பொசிஷனுக்கு வந்து சல்யூட் அடிக்கின்றார்கள். That's not a salutation. I mean, நான் சொல்லக்கூடிய சல்யூட் வாழ்த்துதல் அப்படிப்பட்டதல்ல. I don't think Epaphras did that way. எப்பாப்பிராத் அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் அட்டென்ஷன் என்று சல்யூட் அடித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லவில்லை. Saluted you. உங்களை வாழ்த்துகிறான். At the time Paul writes this epistle to Colossians, Epaphras was not with the believers. பவுல் இந்த நிருபத்தை கொலோசே பட்டணத்துக்கு அனுப்பிய பொழுது எப்பாப்பிரா கொலோசே பட்டணத்தில் இருந்த விசுவாச மக்களோடு அங்கே இல்லை. He is with Paul now. இப்பொழுது பவுலோடு இருக்கின்றார். But from there he sends his salutation. அங்கிருந்து பவுலுடைய கடிதத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்த்துதலை அனுப்புகின்றார். I thought about it a bit. அதை குறித்து நான் சற்று யோசித்து பார்த்தேன். Listen. கவனியுங்கள். Our Lord Jesus Christ said in the Sermon on the Mountain. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார். 5th chapter of Matthew's Gospel end. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி படித்து பாருங்கள். If you will salute only those who saluted you, in what way you are better than others? உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவர்களுக்கு மட்டுமே நீங்கள் பதில் வாழ்த்துதல் சொல்லும் குணமுடையவராய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் குணம் செய்கை எந்த விதத்தில் விசேஷித்தது? Jesus used the same terminology, salute. Note the word salute. பவுல் பயன்படுத்திய வாழ்த்துதல் என்ற அதே வார்த்தையை இயேசுவும் வாழ்த்துதல் என்றே பயன்படுத்துகின்றார். We are called to salute others, say greetings to others. மற்றவர்களுக்கு நாம் வாழ்த்துதல் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். But our habit is, நம்முடைய பழக்கம் என்ன? if he would say praise the Lord, I will say praise the Lord. முதலாவது அவன் என்கிட்ட வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னா அப்புறம் அவன் போய்ச்சு போகட்டும் என்று நான் அவனுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன். He would come in the crowd somewhere and look at me and shake hand with me, I will also shake hand. நான் ஒரு இடத்துல 4 பேரோடு நிற்கும் பொழுது அவன் என்னை பார்த்து ஓடோடி வந்து பவ்யமா ஐயா பிரைஸ் தி லார்ட் என்று கை குலுக்கினால் இங்க இருக்கிறாயா என்று அவனுக்கு நான் கை கொடுப்பேன். If that is your habit, you are no better than an unbeliever. அப்படிப்பட்ட மனமும் குணமும் உங்களுக்கு இருக்கும் என்றால் அவிசுவாசியை காட்டிலும் நீங்கள் மேலானவர் அல்ல. They are like that, they will do the same thing. அவிசுவாசிகளும் தன்னை யார் வாழ்த்துகிறாரோ அவர்களை வாழ்த்துவார்கள், கை கொடுப்பார்கள். What is the context Jesus said? இயேசு எந்த பின்னணியில் இதை சொல்லுகின்றார்? Love your enemies. உங்கள் சத்துருக்கள் மீது அன்பு கூருங்கள். Bless them that curse you. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Do good to them that hate you. உங்களை வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Pray for them that despitefully use you and persecute you. உங்களை அநியாயமாய் பயன்படுத்துகிறவர்கள் உபத்திரவத்தில் மாட்டி விடுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை மறக்காமல் நினைத்து ஜெபியுங்கள். There Jesus said. அப்பொழுது இயேசு சொன்னார், it is there the word salute is used. அங்கேதான் வாழ்த்துதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That means we should find out those people in the crowd who is a person who turn his face away from me. யார் என் கூட சகஜமா பேசாம என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பி கொண்டு போகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். Here is a man who doesn't look at me, he turns his face. இங்கே ஒருவர் இருக்கார், என்னை பார்த்தாலே அவர் சந்தோஷமாய் சிரித்து கை கொடுப்பதில்லை, முகத்தை திருப்பி கொண்டு பார்க்காததை போல போகிறார். Our habit also, we turn the other way and go. அவர் அப்படி பார்த்துட்டு போறாரா, நான் என்ன இளைச்சவனா, நான் இப்படி பார்த்துக்கிட்டு போகிறேன். That's not the real standard of a servant of God. அப்படி முகம் திருப்பி போகிறவர்கள் ஆவிக்குரிய ஊழியக்காரராக வளர்கிற வளர்ச்சியிலே வளராதவர்கள். Where you see opposition, where you see enmity, dislike among the crowd, there you should enter in. யார் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை பகைக்கிறார்களோ, யார் உங்களை கண்டால் வெறுக்கிறார்களோ அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கண்டுபிடித்து நீங்கள் ஓடிப்போய் வாழ்த்துதல் சொல்லுங்கள். Even if that person, when you say that like that, don't worry about it. நீங்க போய் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் கை கொடுத்தா கூட
என்று வாய் கூட திறக்காமல் உருன்னு என்று இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து கை கொடுங்கள். There are some very good people. மிக நல்லவர்கள் போல சிலர் இருக்கிறார்கள். When you say praise the Lord and greetings to them, அவர்களிடத்தில் பார்த்து praise the Lord pastor என்று சொன்னால் that's what they would say. வாய் கூட திறந்து சொல்ல மாட்டாங்க, அப்படி தலை ஆட்டுவாங்க. Unknowingly it is done, doesn't matter. ஒருவேளை வாய்க்குள்ள ஏதாவது இருந்து வாய் திறக்க முடியாமல் இருந்தால் பரவாயில்லை. But some people don't respect others. ஆனால் சிலருக்கு மற்றவர்களை பார்த்தால் அற்பமாய் மட்டமாய் நினைக்கின்ற மட்ட புத்தி. Jesus said, as you enter into any house, salute them. The word salute is used, greet them. இயேசு சொன்னார், ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது சமாதானம் உண்டாவதாக என்று அந்த வீட்டாரை வாழ்த்துங்கள். Two qualities are necessary for you if you should salute others. மற்றவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்குள் இரண்டு குணாதிசயங்கள் இருப்பது மிக அவசியம். One is affection, the other is appreciation. ஒன்று மற்றவர்கள் மீது ஒரு பாச உணர்வு இருக்க வேண்டும், இன்னொன்று அவர்களுக்குள்ளும் தேவன் கொடுத்த கிருபை இருக்கிறது என்று அவர்களை பாராட்டுகிற மனம் இருக்க வேண்டும். Any man, woman having affection, Christian affection heart will surely greet others. நான் இயேசுவின் குடும்பத்தின் பிள்ளைகள் என்கின்ற பாச உணர்வு இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களை பார்க்கும் பொழுது வாழ்த்துதல் சொல்லுவார்கள். Lord Jesus said to the women who met him after his resurrection, hey, உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் சந்தித்த ஒரு பெண்ணை பார்த்து இயேசு முதலாவது சொன்ன வார்த்தை என்ன? வாழ்க என்றார். Jesus said, peace be unto you. உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினார். Always Jesus greeted the people because of affection towards them. தெய்வமாகிய இயேசு மானிடரை பார்த்த பொழுது பாசம் பொங்கி வாழ்த்துகின்றார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That's why we see in 3rd John, as you prosper in your soul, you be in good health in every respect. ஆகவேதான் 3 யோவானிலே பார்க்கின்றோம், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாயாக. We would follow the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்த்துதலின் முறையை நாம் பின்பற்ற வேண்டும். He greeted them as well as appreciated them. இயேசு மற்றவர்களை பார்த்த பொழுது வாழ்க என்று வாழ்த்துதல் சொன்னார், பாராட்டினார். Thy faith is great, he said. ஸ்திரியே, உன் விசுவாசம் மிக பெரியது என்று சொன்னார். I have not seen faith like this among the people of Israel. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் காணவில்லையே என்று ஒரு மனிதனை பாராட்டுகின்றார். This woman hath done good work in me. இந்த பெண் என்னில் நற்கிரியைகள் செய்தாள் என்று யாருக்கு பாராட்டு உரியதோ அவர்களுக்கு பாராட்ட அவர் தயங்கவே இல்லை. When Boaz went to his field, போவாஸ் தன் வயல்வெளிக்கு சென்ற பொழுது he saw the reapers there. அங்கே அரிக்கட்டுகளை அறுக்கிறவர்களை பார்த்தார். He said, the Lord be with you, he said. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். And in turn they said, the Lord bless you. வேலை பார்க்கிறவர்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னார்கள். What is your state? உங்களுடைய பழக்கம் எல்லாம் உங்கள் உடன் ஊழியர்களோடு எப்படி இருக்கிறது? Among the believers, among the servants of God, சக விசுவாசிகளோடு சக ஊழியர்களோடு உங்கள் திருச்சபை மக்களோடு. Should any man look to the subordinate reapers, after all servants, the Lord be with you. ஒரு நில ஜமீன்தார் அங்க இருக்கிற கூலிக்காரனை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று வாழ்த்துவது அவசியமா? Nowadays, if you look at the big contractor, இந்த நாட்களிலே நீங்கள் பெரிய கான்ட்ராக்டரை பார்ப்பீர்கள் என்றால் they will see the workers. அங்க இருக்கக்கூடிய கட்டட வேலையாளர்களை பார்ப்பார். What is he doing there? அவன் என்ன பண்றாங்க? What does the other people do there? அங்க இருக்கிறவங்க கூட்டம் கூடி என்ன கதை பேசிட்டு இருக்காங்க? They always have a habit of degrading others. முதலாளி என்ற தலைமைத்துவத்தில் இருந்தாலே தொழிலாளிகளை மட்டமாய் அற்பமாய் நினைக்கிற புத்தி தான் இருக்கிறது. Boaz was not like that. போவாஸ் அப்படிப்பட்டவர் அல்ல. The Lord be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. And they said, the Lord bless you. மற்றவர்கள் எல்லாம் திரும்பி எஜமானனை பார்த்து சொல்கிறார்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. நான்காவது. Now, as you read this verse, இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது you find here
always laboring and fervently for you in prayer. தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is here you see his intercession. இங்கே அவனுடைய பரிந்து பேசும் ஜெபத்தை பார்க்கின்றோம். I underline the word for you. உங்களுக்காக, உங்களுக்காக அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். This is not a general prayer. இது பொதுவான ஜெபம் அல்ல. I call it intercession. இது பரிந்து பேசுகிற ஜெபம். He prayed for the believers. இது பரிந்து பேசுகிற ஜெபம். ஏனென்றால் கொலேசே பட்டணத்தில் இருக்கிற தன் சபை மக்களுக்காக அவன் தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றான். Beware all the pastors, workers, I say to you. ஊழியர்களே, போதகர்களே, எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன். We always have got the habit of praying, bless me, bless me, bless my wife, bless my children, bless me, and only bless me, bless me, bless me. நம்முடைய ஜெபம் ஆரம்பித்தாலே எப்படி இருக்கிறது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும், என் பேரனை ஆசீர்வதியும். But Epaphras was not like that. எப்பாப்பிரா அப்படி அல்ல. His intercession is remarkable. அவருடைய பரிந்து பேசுகிற ஜெபம் ஆச்சரியமானது. For you, உங்களுக்காக, for the believers. விசுவாசிகளுக்காக. Brother, சகோதரனே, I'm asking a straightforward question. முகமுகமாய் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். How many people can boldly say, I am praying for my believers, mentioning their names, if it is a small church? எத்தனை போதகர்கள் சொல்ல முடியும்? உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி சொல்லி ஆண்டவரே இவரை ஆசீர்வதியும், ஆண்டவரே இவரை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? Once there was a brother along with in our church by name Devadas, who is no more now. இப்பொழுது அந்த சகோதரர் உயிரோடு இல்லை. தேவதாஸ் என்பது அவருடைய பெயர். சபையின் father விசுவாசி. of Ebi Devadas, we used to say. எபி தேவதாஸ் அவருடைய தகப்பனார். And he used to go with Pastor Sundaram in house visiting. பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களோடு வீடு சந்திப்பு ஊழியத்திலே இந்த சகோதரர் தேவதாஸ் கூட செல்வார்கள். If he begins to pray, அங்கே அவர் ஜெபிக்கும் பொழுது that house, he will mention the name of the head, wife's name, 7 children name. அவர் குடும்ப தலைவனுடைய பெயரை சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதியும் என்று சொல்வார். அவருடைய மனைவியின் பெயரை சொல்லி ஆசீர்வதியும் என்று சொல்வார். அந்த குடும்பத்தில் 7 பிள்ளைகள் இருந்தால் மூத்த பிள்ளை முதல் கடைசி பிள்ளை வரை வரிசையாய் சொல்லி ஜெபிப்பார். I am surprised because I don't have that grace. அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். ஏனென்றால் அவ்வளவு ஞாபகமாக என்னால் வைத்து ஜெபிக்க முடியாது. I am not able to remember the names of these pastors, brothers here who came here. இங்கே வருகின்ற உடன் ஊழியர்களுடைய பெயர் இப்பொழுது எனக்கு அவ்வளவு எளிதிலே நினைவுக்கு வருவதில்லை. Where they do work, I couldn't recollect. இவர்கள் எல்லாரும் ஏசிய ஊழியர்கள் தான், ஆனால் எங்கே இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்ப்பேன். But ஆனால் we need to be people of having intercession prayer. நீங்கள் குறிப்பாய் குறிப்பிட்டவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Now listen. கவனியுங்கள். I looked at very carefully his prayer. நான் அவருடைய ஜெபத்தை கவனமாய் பார்த்தேன். It's a persistent prayer as well as a purposeful prayer. அவருடைய ஜெபம் விடாப்பிடியாய் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், அதே நேரத்தில் குறிக்கோளை வைத்து அதே நோக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். Note here, why should I say persistent prayer? விடாப்பிடியாய் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் என்று ஏன் சொல்லுகிறேன்? Note the word laboring fervently in prayer. தன் ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறான். You see, prayer is something travailing in birth. இந்த ஜெபம் என்பது உண்மையிலேயே கர்ப்ப வேதனையோடு ஒரு பிள்ளை ஒரு பெண் பிரசவிக்கிற பொழுது எப்படி வேதனைப்படுவாளோ அப்படிப்பட்ட கர்ப்ப வேதனையோடு ஏறெடுக்கிற ஜெபம். Prayer is I should say labor pain. ஜெபம் என்றால் நாம் கர்ப்ப வேதனையின் ஜெபம் என்றே சொல்ல விரும்புகிறேன். We fellows men do not know that. ஆண்களுக்கு கர்ப்ப வேதனை என்றால் என்னவென்று தெரியாது, including me. எனக்கும் தெரியாது. We may even stand by the side of the wife. ஒருவேளை மனைவி கர்ப்ப வேதனை படுகிறது பார்த்து கண்ணீர் விட தெரியுமே ஒழிய அந்த வேதனை என்னவென்று ஒரு ஆணுக்கும் தெரியாது. The pain is indescribable. அந்த வலி வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. Prayer is such that you should pray fervently. Laboring. ஜெபம் என்றால் போராடி
கர்ப்ப வேதனையோடு ஜெபிக்க வேண்டும். And you see, it's a purposeful prayer because கவனியுங்கள், இதை நான் ஒரு நோக்கம் நிறைந்த ஜெபம் என்று சொன்னேன். ஒரு காரணம் உண்டு. that, note the word, that he may stand perfect and complete. That is to say, there is a purpose behind his prayer. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று, அதுதான் ஜெபத்தின் நோக்கம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, the pastors' wives, போதகர்களே, போதகருடைய மனைவிமாரே, you should have a vision in heart regarding the goal of each believer. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வளர்ச்சியை குறித்து உங்களுக்கு தனிப்பட்ட தரிசனம் இருக்க வேண்டும். It's not to say that I'm ministering, serving, establishing churches. நான் ஊழியம் செய்கிறேன், ஆராதனை நடத்துகிறேன், பல கிளை சபைகளை ஆரம்பித்தேன், இங்கே அங்கே போய் வருகிறேன் என்று சொல்லுவதல்ல. It's not the church is growing 100, 200, 500, 1000, 2000. 100 பேர் இருக்கிறார்கள், 200 பேர் இருக்கிறார்கள், 1000 பேர் இருக்கிறார்கள், 2000 பேர் என் சபையில் இருக்கிறார்கள் என்று மாறுதட்டுவதல்ல. That is secondary. அது இரண்டாவது. There's a purpose. ஒரு நோக்கம் உண்டு. What is that purpose? அந்த நோக்கம் என்ன? That my believers should stand perfect. என்னுடைய விசுவாசிகள், என் கரத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் தேவ சித்தத்திலே நிலை நிற்க வேண்டும். Complete in the will of God. தேவ சித்தத்திலே பூரணமாய் நிறைவேறினவர்களாய் இருக்க வேண்டும். That's the motto of our church, which we have printed in a letterhead. நம்முடைய லெட்டர் ஹெட்டிலே நாம் நம்முடைய சபையினுடைய நோக்கத்தை அச்சடித்திருக்கின்றோம். To make ready a people prepared for the Lord. கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை ஆயத்தப்படுத்துதல். To make perfect in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எந்த விதமான மனிதனையும் தேறினவனாய் நிறுத்தல். Prayer. அதுதான் உங்களுடைய பரிந்து பேசுகிற ஜெபம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Finally, இறுதியாக ஐந்தாவது, his determination. அவனுடைய மன உறுதி. The same word brings another thought to me. That's why I stay there. That he may stand perfect and complete in the will of God was his determination. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்கின்ற நோக்கம் அவருடைய மன உறுதி. As he is serving the Lord, there is a commitment, there is a dedication, and there is a decision in heart. கர்த்தருக்கு அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவருக்குள்ளே ஒரு தீர்மானம், ஒரு மன உறுதி. What is that? அது என்ன? That they should stand perfect. என் சபை மக்கள் ஒருவர் விடாமல் அத்தனை பேரும் பூரணமாய் இருக்க வேண்டும். Now listen, I have a branch thought from that. கவனியுங்கள், அதிலிருந்து ஒரு இன்னொரு குறிப்பை, கிளை குறிப்பை சொல்லுகிறேன். If a servant of God, pastor, should have determination of mentioned here, ஒரு தேவனுடைய ஊழியருக்கு இங்கே எப்பாப்பிராவின் வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருப்பதை போன்ற ஒரு மன உறுதி இருக்க வேண்டும் என்றால் he needs two things. அவருக்குள் ரெண்டு காரியங்கள் இருக்க வேண்டும். He should have efficient teaching. முதலாவதாக நல்ல முறையில் போதிக்க வேண்டும். And he should have exemplary testimony. அதே வேளையிலே தன்னுடைய வாழ்க்கை நற்சாட்சியான வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். So the whole verse I'm not able to bring it in nutshell for you, Bob, because the more I meditate, the more deep it is. இந்த வசனம் முழுவதையும் ஒரே வார்த்தையிலே சொல்வது கடினம். ஏனென்றால் அந்த வசனத்துக்குள் இருக்கக்கூடிய ஆழமான நோக்கங்கள், பரிந்து பேசுகிற ஜெபம், மன உறுதி, இவைகளெல்லாம் படிக்க படிக்க இன்னும் ஆழமாக தோன்றுகின்றன. One of the reasons the church is not mature is because of lack of efficient teaching. சபை மக்கள் வளர்ந்து தேறின பூரண நிலைக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் போதனை சரியில்லை. We know Colossians 1:28, கொலோசியர் 1:28, whom we preach, warning men and teaching every man that they may be perfect. அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். Three words are used here. மூன்று வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. Preaching, அறிவித்து, warning, எச்சரித்து, teaching, உபதேசம் பண்ணுகிறோம். one is not the other. கவனியுங்கள், ஒரே வார்த்தை மூன்று இடங்களிலும் சொல்லப்படவில்லை. You must preach
in the church carefully. முதலாவதாக நீங்கள் பிரசங்கத்திலே அவரை அறிவிக்க வேண்டும். High standard of preaching is there. Do you know? உங்களுக்கு தெரியுமா, உபதேசத்திலே உன்னத உபதேசம் என்ற உயர்ந்த நிலை உண்டு. Some pastors only give a shallow teaching. ஒரு சில போதகர்கள் மிக குறைந்த உயரமுடைய உபதேசத்தையே உபதேசிக்கிறார்கள். We need a high standard. நமக்கு உன்னத நிலை உபதேசம் வேண்டும். Once Pastor Sundaram gave a very excellent message. ஒரு முறை பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் நம்முடைய தலைமைச் சபையிலே ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்தார்கள். Tit for tat is wrong. Revengeful spirit is wrong. அவர்கள் கொடுத்த செய்தி என்னவென்றால், தீமைக்கு பதிலாக தீமை செய்யாதே, பழி வாங்கும் ஆவி உனக்குள் இருப்பது தவறு. Examples he gave and everybody was in tears. பல உதாரணங்களை அவர் கொடுத்தார். செய்தியை கேட்டவர்கள் உள்ளத்தில் தொடப்பட்டு கண்ணீர் விட்டார்கள். There was one experienced man of God there in our church at that time. அந்த வேளையிலே நம்முடைய சபையிலே ஒரு முதிர்ந்த தேவ மனிதர் இருந்தார். His name is Mr. C.N. Nayagam. அவருடைய பெயர் மிஸ்டர் C.N. நாயகம். He used to always sit until the end of the service to talk to the preacher, whoever it may be. யார் வந்து பிரசங்கம் பண்ணினாலும் ஆராதனை முடிவு வரைக்கும் அமர்ந்திருப்பார். இறுதியிலே அந்த பிரசங்கியாரோடு மிஸ்டர் C.N. நாயகம் பேசுவார். So he went to Pastor Sundaram. அவர் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவருடைய அறைக்கு சென்றார். I was standing by his side. அப்பொழுது பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் பக்கத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன். He said to Pastor, C.N. நாயகம் பாஸ்டர் சுந்தரம் ஐயாவை பார்த்து சொன்னார், Pastor, you gave a very low standard of message today. பாஸ்டர், இன்று நீங்கள் தரத்திலே சற்று தாழ்ந்த உபதேசத்தை இன்று கொடுத்து விட்டீர்கள். I was really shaken. I was shaken. Pastor Sundaram is also shaken. What do you mean? நானும் அவர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனேன். பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களும் அதிர்ந்து, என்ன சொல்கிறீர்கள் சகோதரர் என்று கேட்டார். The whole congregation was moved with tears at the preaching. இந்த பிரசங்கத்தை கேட்டு சபை மக்கள் எல்லாம் எப்படி கண்ணீர் விட்டார்கள் என்று பார்த்தீர்கள் அல்லவா? Then he said, அதன் பிறகு C.N. நாயகம் சொன்னார், resist not the, doing tit for tat. Don't do tit for tat is a low degree of preaching. Do good to the evil is the higher standard, he said. தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது அது குறைந்த அளவு உயரமுள்ள உபதேசம். தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது அதுதான் உன்னத உபதேசம். What he said is true. அவர் சொன்னது உண்மை. Mine eyes are open. என் கண்கள் திறக்கப்பட்டன. So to preach in the church a high holiness is essential. ஆகவே திருச்சபையில் உயர்ந்த பரிசுத்த உபதேசத்தை கொடுப்பது அவசியம். We are not supposed to give only the Old Testament concept of teaching. பழைய ஏற்பாட்டு காரியங்களையே எடுத்து பேசிக்கொண்டு இருப்பது சரியல்ல. New Testament teaching. நாம் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண உபதேசங்களை அல்ல, புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய உன்னத பிரமாணங்களை பேச வேண்டும். Warning also is necessary. எச்சரிப்பது அவசியம். Paul says, பவுல் சொல்லுகிறார், I must control my body. He says, I bring my body under subjection that I may not be a counterfeit. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே என் பிரசங்கத்தை பின்பற்றாமல் கெட்டு போகாதபடிக்கு நான் என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். It's a warning. அது ஒரு எச்சரிப்பு. Teaching is the doctrinal things. உபதேசம் என்பது நாம் அடிப்படை சத்தியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது. Teach in your church wearing jewels and using tali, all these things. உபதேசம் என்பது வெளி அலங்காரம் தேவையில்லை, உள் அலங்காரம் முக்கியம். ஆகவே நகைகளை விட்டு விடுங்கள், பூக்களை விட்டு விடுங்கள் என்று நாம் உபதேசிக்கின்றோம். You must teach pointing out why we say that. Why, what is the reason? How, why, where is the word? சிறந்த நற்சாட்சியாய் இருக்க வேண்டும். If your teaching, warning, preaching is not backed up by your testimony, it is vain. உங்களுடைய போதனைகள், உபதேசங்கள், பிரசங்கங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களாய் இல்லாவிட்டால் உங்கள் பிரசங்கம், போதனை, உபதேசம் வீண். Suffice it is for you today, I think. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஆலோசனை போல் சாட்சி கொடுக்கிறேன். I pray for you. Have your right hand on your chest, please. Today, God should bless you. வலது கரத்தை உங்களுடைய மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த விசேஷித்த ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். Tell the Lord, Lord, make me an Epaphras. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே
எப்பாப்பிராவின் வாழ்க்கையில் காணப்பட்ட ஆவிக்குரிய குணாதிசயங்கள் எனக்குள் இருக்கட்டும். Everybody say, எல்லாரும் வாயை திறந்து make சொல்லுங்க. me Epaphras. என்னை எப்பாப்பிராவை போல மாற்றும். Everybody say, வாயை திறந்து சொல்லுங்கள். make me Epaphras. என்னை எப்பாப்பிராவை போல மாற்றும். Make me Epaphras. என்னை எப்பாப்பிராவை போல மாற்றும். Make me Epaphras. ஆண்டவரே, என்னை எப்பாப்பிராவை போல எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து எங்களுக்கு போதித்ததற்காய் நன்றி. Being a servant of Christ, a founder of a church, having a pastoral care for the believers, he stands as an example for us. கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக ஒரு பட்டணத்திலே ஒரு சபையை ஸ்தாபித்த ஸ்தாபகராக ஆண்டவரே தன் மக்களுக்காய் ஜெபிக்கிறவராக எங்களுக்கு முன்பாக அவர் முன்மாதிரியாய் நிற்கிறார். Pray, Lord, that help every one of us, including me, that we should follow his footsteps. என்னையும் சேர்த்து நாங்கள் அத்தனை பேரும் எப்பாப்பிராவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.